சரி, இதுக்கு மேலேயும் நம்ம வாய் திறக்காமல் இருந்தோம்னா நிறைய பேர் தவறாக இல்லைனா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸில் இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது பிப்ளிக்கல் டேர்ம்ஸில் இடல இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க என்ன கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. காமிச்சு கொடுத்துட்டு காமிக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு, பேய் ஓட்டுவாங்கிறார். பேய் ஓட்டுவான் அவன் அவன் ஏன் ஆளு அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவனா இருந்தால் பேய் ஓட்டுவான், பேய் ஓட்டுனா அவன் என் ஆள் அப்படின்றார் இல்லையா? எல்லா கிறிஸ்தவனும் பேய் ஓட்டுவாங்களா அப்படின்னா, இப்போ மார்க் 16 அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். இந்த வீடியோ மார்க் 16 பற்றி இல்லை, தொடர்ந்து பாருங்கள். இயேசுவுக்கு விரோதி யாரு? கிளீனாக இருக்குது. லூக்கா 9:49-50. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே ஐயரே. ஐயரேங்கிறது யாரு பேர்? இப்போ யாரெல்லாம் வச்சுக்கிட்டாங்க சர்ச்சில் ஐயரே வச்சுருக்காங்க, புரியுதா? இப்போ ஐயரேன்னு அவன்லாம் சொல்கிறானோ அவன் அவ்வளோ பேர் யார்? நானே கிறிஸ்து. மாட்டிக்கிடுச்சு பிரதர், அடிஷ்னலாக மாட்டிக்கிச்சு. ஐயரேன்னு கூப்பிட்றவங்கலாம் அந்த கிறிஸ்துவ 100% ஆமாம். தங்களை ஐயரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தன்னை தேவன்னு சொல்கிறாங்க. தேவன் என்னப்படுவது எதுவோ அங்கே வந்து நிற்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு சிமிலராக உமாசங்கர் பிரதரும் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. பிரதர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல, ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன அப்படின்னா, பல இடங்களில் உங்களை அறியாமல் தேவனை பிசாசுன்னு சொல்லிடுறீங்க, பிசாசை தேவன்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்கள் மனசுக்கு பொல்லாததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பிசாசு கொண்டு வந்தான்றீங்க, சரியா? உங்கள் மனசுக்கு எதெல்லாம் நல்லதாக படுதோ அது எல்லாமே தேவன் கொண்டு வந்தாருன்றீங்க. அது தப்பு. உங்கள் மனசுக்கு எது படுதோ அதெல்லாம் வந்து தேவன் கொண்டு வந்தது, எதெல்லாம் எப்படி கெடுதோ அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தது கிடையாது. நடக்கிற பல விஷயங்களை உண்மையாக இயேசு செய்கிறாரு, ஆனால் நீங்கள் பிசாசுன்னு சொல்கிறீங்க. எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதான் ஆனபடியினால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். அப்படின்னா இதுல தெளிவா இந்த 2 வசனங்களை ஏசப்பா வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ இயேசுவுக்காக வேலை பார்க்கிற இயேசுவோட ஆள்னா என்ன பண்ணணும்? மறந்துட்டீங்க. இயேசுவின் நாமத்துல பேய் ஓட்டணும், வியாதி குணப்படுத்தணும். இதுதான் தப்பு, சரியா? கட்டாயம் பேய் ஓட்டணும், வியாதி குணப்படுத்தணும், அப்போ தான் இயேசுக்கு சீசனாக இருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொன்னார், சரியா? இப்போ அந்த வசனம் லிட்ரலாக இயேசுனுடைய வாயிலிருந்து தான் வந்தது. யூதர்களில் எவனாகிலும் ஒருவன்னு சொல்லலை. ஸோ அது யூதர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாருன்னு நம்ம எடுக்க முடியாது. மனுக்குலத்துக்கே சொல்கிறாரு, எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். இப்போ உடனே அதை அப்படியே லிட்ரல் ஸ்கேலாக எடுத்துக்கிட்டால் நீங்களும் அவருடைய சீசனாக இருக்க முடியாது, நானும் அவருடைய சீசனாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யாருமே எனக்கு தெரிஞ்ச அளவில் அவருடைய சீசனாக இருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? சரி, காட்டு புல்லை பார், அதை பார், இதை பார், அவைகள் நூறுக்கிறதும் இல்லை, அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது இல்லை. அதனால் அன்னன்னைக்கு அதன் பாடு, நீ நாளையை பற்றி யோசிக்காத அப்படின்றாரு. அப்போ லிட்ரல் சென்ஸில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா இயேசு சொன்னது தான், பொதுப்படியாக எல்லாருக்கும் சொன்னது தான். அப்போ என்ன பண்ணும்? மாத சம்பளத்துக்கே வேலை செய்யக்கூடாது, கரெக்டு தானே? நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டடாக நான் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அன்னன்னைக்கு அதன் பாடுன்னு சொல்லிட்டாரு, நான் அதை நம்பி வந்துடணும். உடனே நான் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து, ஓகே நான் இதை செஞ்சுட்டேன், எதை செஞ்சுட்டேன்? அன்னன்னைக்கு நான் வாழ்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், அதனால் நான் எல்லாத்தையும் விட்டேன், அன்னன்னைக்குன்னு வாழ்கிறேன், அதனால் அன்னன்னைக்கு வாழாத எல்லாருமே இயேசுவோட பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நான் ஒரு புது உபதேசத்தை கொண்டு வரலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் விட்டுட்டு வராத எவனுமே கிறிஸ்தவன் இல்லை, விட்டுட்டு வந்தாதான். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அப்போ அவரை பின்பற்றினா தான் கிறிஸ்தவன். அப்போ நீங்கள் யாருமே கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு நான் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்துடலாமா? இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, மேத்யூ, மார்க், லூக், ஜானில் ஆண்டவர் சொன்ன விஷயங்களை
அப்போஸ்தலர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி செயல்படுத்தினாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எப்படி இருக்குது. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் எதுக்கு இருக்குது? இந்த மாதிரி லிட்ரலாக வசனங்களை பிடிச்சிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நடந்தவைகளை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு ஒரு மாதிரிகளாக வச்சுருக்கிறார். ரைட்டா? இன்னைக்கு பேய் ஓட்டுற மாதிரி பாவலா காமிக்கிறாங்க. இப்படி தலையில வச்சு ஆடுது விழுறாங்க. என்னாலும் ஐ எம் சாரி, இந்த தமாஷு டிராமாலாம் கிடையாது. உண்மையில அது எப்படின்னா வலி போகணும், பேய் ஓடிச்சுன்னா வலி குணமாகணும், வியாதி குணமாகணும். வியாதிக்கு பேர் என்னது? பேய். எல்லா வியாதியும் பேய் தான். இது தப்பு பிரதர். வியாதிக்கு பேர் பேய் கிடையாது. எல்லா வியாதியும் பேய் கிடையாது. வசன ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன், எல்லா வியாதியும் பேய் கிடையாது. ஒன்றுனா சொல்கிறேன். முதல்ல கீழ்ப்படியாமையினால தான் பாவம் உள்ளே வந்தது. சரியா? ஆண்டவர் பாவத்தினால வியாதி வந்திருக்கு அப்படின்னு டைரெக்டாக சொல்லலைனாலும் ஒரு சில விஷயங்கள், யோவான் 5:14, பின்னும் பாவம் செய்யாதே, உனக்கு இன்னும் மோசமானது வரக்கூடும், அதாவது அதிக கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொன்னான். ஓகே. ஸோ நோய்க்கான ரீசன் என்ன? பேய் இல்லை, பாவம். ஒன்றும் இல்லை, பல இருக்குது. சரியா? சோதனைக்காக நோய் வரும். யோபுக்கு ஒரு சோதனையை கொண்டு வர்றதுக்காக, சோதிக்கிறதுக்காக தேவன் அனுமதிச்சார். அதை நீங்கள் பேய் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லலாமா? சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தாரு, சாத்தான் வந்தான், எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கு மூல காரணம் யார்? நீங்கள் மொட்டையாக பேய் தான் கொண்டு வந்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உண்மையான தேவனை பேய்ன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, பொதுவாக நோய் வரும். இந்த உலகம் சுழலுதில்ல, இயற்கையாக பல விஷயங்கள் நடக்குதுல்ல, காமனாகவே நோய் வரும். சரியா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, தீமோத்திக்கு ஒரு சில வயிற்று பிரச்சனைகள் இருக்குது. அப்போது பவுல் என்ன சொல்லியிருக்கணும்? டேய் பேய் விரட்டுறா இயேசு நாமத்தில் அப்படின்னு விரட்டியிருக்கணும். இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு விரட்டி விடுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? உன் பலவீனத்திற்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தையும், தண்ணீர் மாத்திரம் குடிக்காத, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்க அப்படின்ற. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே நோயின்னு ஒன்று வந்தாலே, பலவீனம்னு ஒன்று வந்தாலே பேய் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா, பவுலோட உங்களுக்கு நிறைய தெரியும்னு சொல்ல வரீங்களா, இல்லை என்ன சொல்ல வரீங்க? ஏசப்பாட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, இவன் பிறவி கூட தான் இருக்கான், இது அவன் செஞ்ச பாவமா அவங்க அப்பா செஞ்ச பாவமான்னு. ஏசப்பா என்ன சொன்னார்? அதுவும் இல்லை இதுவும் இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இது நடந்தது அப்படின்றார். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு என்ன நடக்கும்? நோய் வரலாம், பிறவி குருடாக இருக்கலாம், எல்லாம் ஒன்று தானே. பிறவி உடனே நோய் தான் பேய் சொன்னேன், பிறவி குரு பேய் சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எப்படின்னு தெரில எனக்கு. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் கொண்டு வந்திருக்கலாம், சாதாரணமாக வரும், அது ஒரு மேட்ரே இல்லாமல் இருப்பாங்க. பால் இன்னொரு இடத்துல அவன் வியாதிப்பட்டு இருக்கையில் நான் அங்கே விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. சரியா? அவன் பாவம் பண்ணிட்டான், இல்லை அவனுக்கு பேய் அட்டாக் பண்ணிடுச்சு அதனால் வியாதியாக வந்தது யாருமே சொல்லலை. ரெண்டாவது, அதுக்கு தீர்வே பவுலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பேய் தான், பேய் வரட்டலன்னா கிறிஸ்தவம் இல்லைன்னு பவுலோ மற்ற சீசர்களோ நம்பியிருந்தாங்கன்னா, அப்படி வியாதிப்பட்டிருக்கையில் விட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. வியாதிப்பட்டிருக்கையில் பேயை ஓட்டி விட்டு வந்தேன்னு சொல்லணும். அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை. ஸோ நீங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பல இடங்களில் தேவனை பேயின்னு சொல்லிடுறீங்க. தெளிவாக சொல்லிட்டாரு, பேய் ஓட்டணும், இயேசுவின் நாமத்தில் பேய் ஓட்டணும், வியாதி குணப்படுத்தணும். பல வருஷங்கள் இதை வசனத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, வீடியோவில் இருக்க பிரதர். பல வருஷம் பேய் ஓட்டாமல் வியாதி குணப்படுத்தாமல் எவனாவது ஊழியம் பண்ணுறான்னா அவன் இயேசுவுக்கு ஊழியக்காரன் அல்ல. பார்த்தீங்களா? பல வருஷமாக நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, அது வீடியோவில் இருக்குது. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க? பல வருஷமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அது வீடியோவில் இருக்குன்றீங்க. இப்போது மற்ற பாஸ்டர்கள் ஐயரே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அனுமதிச்சா தன்னை தேவன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு இயேசு தான் அதை சொன்னார், அவர் தான் பிரசங்கம் பண்ணார், வீடியோவில் இருக்குன்றீங்க. நீங்கள் பேசும்போதே இயேசு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பேசுகிறீங்க. சரியா? நீங்கள் ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா,
இயேசு இப்படி இப்படி வெளிப்படுத்தி இப்படி பேசுவாருன்னு நினச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. அதனால அப்படி பேசிடுறீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியாது. எப்படி ஆயர்னு கூப்பிடுறது தன்னை தேவன்னு கூப்பிட்றதுக்கு சமம்னு அவங்களுக்கு புரியலையோ, அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் புரியாமல் நீங்கள் உங்களை தேவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேய் மகன், அவன் பேய் மகன். இயேசு பேய் ஓட்டாம வியாதி குணப்படுத்தாம ஒருத்தன் வேலை பார்க்குறான், இயேசுவோட ஊழியக்காரன் சொல்லி பிரசங்கம் பண்றான் அப்படின்னா அவன் இயேசுவுக்கு ஊழியக்காரன் அல்ல, அவன் நமக்கு விரோதியா இராதவன் இருக்காரு. அப்ப அவன் யாரு? இயேசுவுக்கு விரோதி. இயேசுவுக்கு விரோதி யாரு? பேய் ஓட்டாம வியாதி குணப்படுத்தாம இயேசுவுக்காக ஊழியம் பண்றவன் தான் இயேசுவுக்கு விரோதி. சம்மந்தமே இல்லை. நமக்கு விரோதியாக இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான்னு ஆண்டவர் சொன்னதுக்கும் பேய் ஓட்டாதவன் கிறிஸ்தவனே இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் சம்மந்தம் இல்லை. சரி, நீங்கள் இதை மார்க் 16 வச்சு கொண்டு வரீங்கன்னு எடுத்துக்குவோம். சரியா? நீங்கள் கிளைம் பண்ணுறது என்னென்னா, மற்றவர்கள், அதாவது உலகத்தில் உள்ள பெந்தேகோஸ்தேன்னு சொல்லப்படுற மார்க்கத்தார் இல்லைனா யாரோ பேய் ஓட்டுறேன்னு காமெடி பண்ணுறதுலாம் கிடையாது. பேய் ஓடணும், வழி போகணும், இல்லைனா அவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, இதுக்கு அடிப்படை ஆதாரமாக மார்க் 16 எடுக்கிறீங்க. ஓகே, மார்க் 16 நான் மறுக்கலை, அது இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான அர்த்தத்தில் அங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு வெறும் இதை மட்டும் சொல்லலை. விஷத்தை குடிப்பாங்க, ஒன்றும் ஆகாது, அது அவங்கள சேதப்படுத்தாது, பாம்பு சர்ப்பங்களை கையில் எடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது அதுலேயே தான், அது கூடயே தான் என்ன போட்டிருக்கு, பிசாசுகளே துரத்துவார்கள். அப்போ இதை நீங்கள் அடிப்படையாக எடுத்து கிறிஸ்தவனா பிசாசு ஓட்டணும்னு நீங்கள் சட்டம் போட்டிங்கன்னா, அதையும் எடுத்து கிறிஸ்தவனா விஷத்தை குடிச்சிட்டு உயிரோடு இருக்கணும்னு ஒரு சட்டம் போடணும், நீங்கள் செஞ்சு காட்டணும். உடனே என்ன பண்ணிடுவீங்க, இயேசுக்கு கல்ல அப்பமாக்குன்னு பிசாசு சொன்னால் அந்த மாதிரி நீ சொன்னால் நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவீங்க. சரி, ஓகே, அதையும் நம்ம வச்சுருவோம். பேய் ஓட்டுறதுக்கே வருவோம். பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படி இருக்கா, இல்லை அவங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பிசாசை துரத்துவாங்கன்னு இருக்கா? அதாவது எதிரில் இருக்கிற பிசாசை பிடித்தவர்கள் அப்படியா இருக்குது? இப்போ பிசாசு ஓட்டுவாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நான் பார்த்ததை வச்சே சொல்கிறேன். நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு லேடிக்கு வந்து பிசாசு பிடிச்சிருச்சு, அப்படின்னு உருமுறாங்க. சரியா? அந்த உருமுனவங்களும் சிரித்தாங்க, நீங்களும் சிரிச்சிங்க, எல்லோரும் சிரிச்சிங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா அங்கே போயிடணும். அவர் செய்கிறதையும் செய்வாங்க, அவர் செய்கிறத காட்டிலும் பெருசாக செய்வாங்கன்னா, அவர் லாசருவே வெளியே வான்னு சொன்னால் அவன் வெளில வந்தான்னா, நீங்கள் அதை காட்டிலும் மேலே என்ன செய்ய முடியும்? மனசுக்குள்ளே நினச்ச உடனே வந்துடணும். அதை தானே செய்யணும். சரி, அப்படியும் இல்லையா, வா அப்படின்னா வந்துடணும். சரி, ஓகே, அட்லீஸ்ட் அவரை மாதிரி செய்யணுன்னா லாசருவே வெளியில் வான்னு சொல்லணும். ஒரு படி மேலே போய் இயேசுவின் நாமத்தில் லாசருவே வெளியில் வான்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் போ 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 போன்னு அது கூட போராடுறீங்க அரை மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் அது போன பாடு இல்லை. நீங்களாக சொல்லிடுறீங்க போயிடுச்சு 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 போயிடுச்சுன்னு. ஆனால் அது போல் கடைசியில் ஒருத்தவங்க மேலே பழிய போட்டிங்க. என்ன தெரியுமா? அது நீங்களே நோண்டுறீங்க. உங்களுக்கு வேறு அஃபேர் இருக்குது. ஆப்வியஸாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். உங்களுக்கு யார் மேலேயோ கிரட்ஜ் இருக்குது. 100% உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் யார் மேலேயோ கிரட்ஜ் இருக்கும். அதுக்கு மேலெலாம் பழிய போடுறீங்க. அதனால தான் இந்த பேய் ஓடலை. பக்கத்தில் ஒருத்தர் வந்து முனீஸ்வரன் ஆவின்ட்டாரோ. ஐயோ, இப்போ மார்க் 16 பிசாசுகளை துரத்துவார்கள்னு இருக்கா, பழி போடுவார்கள்னு இருக்கா? நீங்கள் பழி போடணுமா துரத்தணுமா? இயேசு நாமத்தில் போனால் போயிடணும், அதானே? ஒருத்தருக்கு கயிறு கட்டியிருக்காருன்னா அந்த கயிறு கட்டியிருக்கீங்க, அதனால சரியாகாது, கயிறு கழட்டினா தான் சரியாகும். இதெல்லாம் மூட நம்பிக்கைகளா, இல்லைனா இதெல்லாம் நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு பழி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸா? பிசாசுகளை துரத்துவார்கள்னா துரத்தணும். நான் உண்மையாகவே ஆசைப்பட்டு தான் வந்தேன். சரியா? இது வரைக்கும் நான் பைபிளில் இருக்கிறத நம்புகிறேன். நான் பர்சனலாக பல விஷயங்கள் அதை அனுபவிச்சிருக்கேன். நோய் குணமாக இருக்குது, சுகமாக இருக்குது, பல விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பார்த்துருக்கேன் என் லைஃப்பில், இத்தனை வருஷத்தில். அதாவது நான் சொல்கிறது கிறிஸ்டியன் லைஃப்பில். ஆனால் இப்படி பகிரங்கமாக சேலஞ்ச் பண்ணி யாரும் பண்ணல, வெளிப்படையாக ஒரு அற்புதமும் நடக்கலை, ரெக்கார்ட் ஆகலைன்றது நான் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு வேளை இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இல்லை, நீங்கள் பேய் ஓட்டலை. பேய் கூட சண்டை போடுறீங்க, பேய் கூட போராடுறீங்க, அது எப்படியாவது போயிடாதான்னு. போவே இல்லை, கடைசி வரைக்கும் போகல. இன்றைக்கி வரைக்கும் போச்சான்னு தெரில, ஆனால் போயிடுச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க.
சரியா? முதல்ல அவங்களுக்குள்ளே இருந்தது பேயானே எனக்கு தெரில, அது அவங்களுடைய மனப்பிராந்தி மாதிரி எனக்கு தோணுது. சரியா? அது ஒரு டிசபிலிட்டி மாதிரி. அது அது நான் பார்த்தேன், நான் லிட்டலாக பார்த்தேன். ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் அது கூட சண்டை போடுறீங்க. நீங்கள் ஒரு ஆள் இல்லை, சுற்றி நின்று எல்லாரையும் சண்டை போட வைக்கிறாங்க. போயிடு, போ போ. அடுத்து அங்கேருந்து ஒருத்தவங்க இன்னொன்று இப்படி போ 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 போ. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை இவங்களுக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது உண்மையிலே. சரியா? மார்க் 16 நீங்கள் காரணம் காட்டினா லிட்டரலாக ஒழுங்காக அதை நடக்கணும். போகணும், அங்கே நடக்கலை. நீங்கள் பிசாசுகளை துரத்தலை, பிசாசுக்கிட்ட வேண்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் முனீஸ்வரன், உனக்கு இங்கே இடம் இல்லை, போ. அது போக மாட்டேங்குது. அங்கே நடந்தது நான் சொல்கிறேன் அப்படிங்குது. நீங்கள் திருப்பி முனீஸ்வரனுக்கு இங்கே இடம் இல்லை, நாங்கள் 3 எண்ணுவோம், போயிடுவேன். 1 2 3 போகல. நடந்தது தானே, நடக்கலைன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? அங்கே இருக்கிற யாராவது நடக்கலை, உமாசங்கர் பிரதர் வந்தார், ஏசு நாமத்தில் போனார், புஷ்ஷுன்னு போயிடுச்சு, இந்த அம்மா சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கி மீட்டிங் முடிகிற வரைக்கும் நடக்கலை. ஸோ அதனால் மார்க் 16 வந்து நீங்கள் க்ரைட்டீரியாவை வச்சு லிட்ரலாக இதை செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்களே அதை செய்யலை, நீங்களும் கிறிஸ்தவர் அல்ல. ரெண்டாவது அதில் இருக்க மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டீங்க, அதையும் செய்யணும். இதனால தான் இயேசு சொன்னார், தெளிவாக சொன்னார், நான் இன்னும் நிறைய உனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, அதை இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, நான் பரிசுத்த ஆவியானவராக வந்து சொல்லுவேன்னு சொன்னார். அப்படி பெந்தெகோஸ்தே நாளில் வந்து சொன்ன விஷயங்களில் தான் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் பைபிளாக நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நிருபங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் நிருபங்களும் இல்லாமல் மேத்யூ, மார்க், லூக், ஜான் முழுமையாக புரியாது. மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி லிட்ரலாக ஆளாளுக்கு யானையோட வாழை பிடிச்சிக்கிட்டு இதுதான் யானைன்னு சொன்ன மாதிரி, தென்னை மரம் மாதிரி இருக்குது இதுதான் யானைன்னு சொன்ன மாதிரி காலை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. நிருபங்கள் முழுசாக பார்த்தா தான் மேத்யூ, மார்க், லூக், ஜானோட எக்ஸ்ப்ளனேஷனே புரியும். மார்க் 16 சரியாக புரியணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மார்க் 16 எப்படி செயல்பட்டுச்சு, நிருபங்களில் அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டுச்சு, என்ன நடந்தது, இது ஃபுல்லாக பார்த்தா தான் மார்க் 16 புரியும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அது புரியாததுனால தான் நீங்கள் அதை ஒரு க்ரைட்டீரியா வச்சு நோய் மொத்தமே அதுக்கு காரணம் பிசாசுன்னு ஒரு பொய்யை சொல்லி இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. நான் தொடர்ச்சியாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வசன ஆதாரத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடுறேன். எதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது, அதாவது நான் என்ன நம்புறேனோ அதே நீங்கள் எதெல்லாம் நம்புறீங்க, எதெல்லாம் இல்லைன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ரீசன் நினச்சிக்க கூடாது. இவ்வளோ நாள் சும்மா இருந்தான், இப்போ சொல்கிறான், இவனை இப்போ பேய் கொண்டு போயிடுச்சு, பிசாசு தந்திரமாக ஏதோ பண்ணிட்டாருலாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்கன்னா. நான் உங்களை மட்டும் சொல்லலை, உங்களை சுற்றி இருக்கிற மொத்த டீமையும் தான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. சரியா? நான் உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண இல்லையா, அப்போது ஒரு நோட் எனக்கு கையில் கொடுத்தீங்க இல்லையா, அதில் நீங்கள் பிசாசு ஓட்டினதுக்கு என்னுடைய கேள்விகளை எழுதி வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது அந்த கேள்விகளை தான் நான் கேட்கணும், அதுக்காக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மது பிரதர் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு, எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நீ பெட்டர் பகலில் வந்திருக்கலாம், தனியாக வந்திருக்கலாம், எங்களை இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பேசினார். அதனால தான் நான் அந்த கேள்விகள் கேட்கல. என் நினைவு சரியாக இருந்தால் அந்த நோட் அங்கே தான் இருந்திருக்கும். அந்த நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் இப்போ நான் கேட்டதில் 1-2 அதில் இருக்கும், இல்லாமல் நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் நான் அடுத்த பதிவில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸோடு போட்டு போடுறேன். தேங்க்ஸ்.